ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 7 தான் பார்க்க போறோம். இந்த இயல் 7ல இலக்கண பகுதியா நமக்கு ஆகு பெயர் பத்தி கொடுத்திருக்காங்க. முதல்ல ஆகு பெயர் அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல் தன்னுடைய இயல்பான பொருள்ல வராம வேற ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அதைத்தான் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா, கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது அப்படின்றாங்க. எங்கே ஊர் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடம் போய் ஒரு மாணவனை பாராட்டுமா? பாராட்டது இல்ல. அப்ப ஊருங்கிற அந்த இடம் தன்னுடைய இடப்பெயரை குறிக்காமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிடுகிறது. கரெக்டா? ஊரே பாராட்டுருக்கு அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவனை பாராட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஊருங்கிறது தன்னுடைய பொருளில் வராமல் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற பொருள்ல ஆகி வந்ததுனால் இதைத்தான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு இடப்பெயர் தானே ஆகி வந்திருக்கு, அதனால இதை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்னு இருக்கு பாருங்க. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது அப்படின்றாங்க. இப்போ இங்கேயும் ஊரே இகழ்ந்ததுன்னா ஒரு இடம் போய் யாரையும் இழிவா இது பண்ண முடியாது இல்ல. சோ அப்ப அந்த ஊரில் உள்ள மக்கள் இழிவாக அந்த பையனை நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துலயும் இகழ்ந்தனர், பாராட்டினர் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களைத்தான் குறிப்பிடுகிறதே தவிர அந்த ஊரை குறிப்பிடவில்லை. சோ இந்த மாதிரி ஒரு இடப்பெயர் தன்னுடைய பொருளில் வராமல் வேறு ஒன்றுக்கு, அதாவது மக்களா அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஆகி வந்துள்ளதனால் அது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஆகு பெயர்னா என்ன? ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வகைப்படும். மொத்தமா 16 வகையான ஆகு பெயர்கள் இருக்கு. அதுல ஒரு சில இதை மட்டும்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல முதல்ல எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா முல்லை தொடுத்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நல்லா பாருங்க, முல்லை தொடுத்தாள் அப்படிங்கறதுல முல்லைங்கிறது என்னது? ஒரு தாவரத்துடைய பெயர். ஏன் மேம்? முல்லை பூதான மேம். இங்க முல்லை பூன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது முல்லை பூவை குறிக்குதுன்னு அர்த்தம். இதுவே வெறும் முல்லைன்னு கொடுத்திருக்காங்கன்னா அது ஒட்டுமொத்த தாவரத்தையும் குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒட்டுமொத்த தாவரத்தையும் எடுத்தா இங்க கட்டியிருக்கா? கிடையாது இல்ல. அப்ப அந்த தாவரத்தில் வரக்கூடிய ஒரு உறுப்பை மட்டும்தான் எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த தாவரத்தில் வரக்கூடிய பூவை மட்டும்தான் எடுத்து கட்டியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்க? முல்லையை தொடுத்தாள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த முல்லை அப்படிங்கிற அந்த தாவரம், அந்த தாவரத்தை குறிக்காமல் அந்த தாவரத்தில் வரக்கூடிய ஒரு உறுப்பிற்கு மட்டும் ஆகி வந்துள்ளது. ஓகேங்களா? தாவரம் அப்படிங்கிறது பொருட்பெயருக்கு கீழே வரும். மனிதன், தாவரம், விலங்கு, பொருள் எல்லாமே பொருள் தான். ஓகேங்களா? சோ அதனால ஒரு பொருள், இங்க முல்லைங்கிற இந்த பொருளானது அந்த முல்லைங்கிற தாவரத்தை அதனுடைய பொருளை குறிக்காமல் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறிய உறுப்பாகிய அதன் பூவை மட்டும் குறித்து வந்துள்ளது. அதனால் இது பொருளாகு பெயர். ஓகேங்களா? அதாவது முல்லைங்கிறது ஒரு பொருள். இதோடைய ஒட்டுமொத்த அந்த முல்லைங்கிற தாவரத்தை இந்த இடத்துல குறிப்பிடல. அதுல வரக்கூடிய ஒரே ஒரு சின்ன உறுப்பு பூ, அதை மட்டும்தான் இந்த இடத்துல மீன் பண்ணிருக்கு. அப்போ தன்னுடைய முழு பொருளையும் குறிக்காமல் அதுல வரக்கூடிய அந்த பூவிற்கு ஆகி வந்துள்ளது. அதனால் இது பொருளாகு பெயர். ஒரு பொருள் தன்னை குறிக்காமல் இன்றொன்றனுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது பொருளாகு பெயர்னு சொல்லுவாங்க. இதற்கு முதலாகு பெயர்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வகுப்பறை சிரித்தது. ஏதோ ஒரு காமெடி பண்ணிருக்காங்க. அப்ப வகுப்பறையே சிரிச்சுச்சுப்பா அப்படின்றாங்க. வகுப்பறை அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடம் எங்கேயாவது சிரிக்குமா? சிரிக்காதுல்ல. அப்போ இங்க என்ன மீன் பண்றாங்க? அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னு மீன் பண்றாங்க. அப்ப இங்க வகுப்பறை அப்படிங்கிறது தன்னுடைய இடத்தை குறிக்காமல், இது ஒரு இடப்பெயர். சோ தன்னுடைய இடத்தை குறிக்காமல், தன் பொருளில் வராமல் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளது. சோ ஒரு இடம் தன்னை குறிக்காமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளதனால் இதனை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கார் அறுத்தான். கார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பருவம். கார்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்பனிக்காலம், கார்காலம், பேனிற்காலம் இப்பெல்லாம் சொல்றோம்ல. அதுல கார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பருவம். கார் அறுத்தான் அப்படின்னா ஒரு பருவத்தை போய், ஒரு காலத்தை போய் உங்களால அறுக்க முடியுமா? காருங்கிறது ஒரு பருவம். பருவம்னா காலம். காலத்தை போய் உங்களால கத்தி வச்சு அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது இல்ல. அப்போ இந்த இடத்துல இது எதை மீன் பண்ணுதுன்னா கார்காலத்தில் விளையக்கூடிய பயிரை அறுத்தான் அப்படின்னு மீன் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப காருங்கிறது தன்னுடைய காலத்தை குறிப்பிடாமல் அந்த காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்துள்ளதனால் இதை
காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப கார் என்னும் காலமானது தன்னுடைய பொருளில் வராமல் அந்த காலத்தில் விளையக்கூடிய பயிர்களில் பொருளை வந்துள்ளதனால் இது காலவாகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது மறுகொழுந்து நட்டான் அப்படிங்கிறாங்க. மறுகொழுந்து அப்படிங்கும் பொழுது கொழுந்துட்டாங்க. கொழுந்துனா ஒரு தாவரம்னா முழு தாவரம். அந்த தாவரத்துல கொழுந்துங்கிறது என்னது? அந்த நுனி பகுதி தான், அவ்வளவுதான். அப்ப மறுகொழுந்து அப்படிங்கிறது அந்த ஒரு முழு தாவரத்தையும் குறிப்பிடல, ஒரு பர்டிகுலர் உறுப்பை மட்டும்தான் குறிப்பிடுது. உறுப்பு அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம்? சினைன்னு சொல்லுவோமா? அப்போ அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு சினை தான் இந்த மறுகொழுந்து. ஆனா அந்த சினைய போய் நட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா இந்த இடத்துல இது என்ன மீன் பண்றாங்கன்னா, மறுகொழுந்து நட்டான் அப்படின்னா மறுகொழுந்து அந்த சினை உடைய தாவரத்தை நட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஒரு உறுப்பு ஒரு ஒன்றனுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா சினையாகு பெயர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மறுகொழுந்து அப்படிங்கிறது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய பகுதி மட்டும்தான். அந்த பகுதி எடுத்துட்டு போய் எல்லாம் நட முடியாது. ஓகேங்களா? அது நட்டா வளராது. அப்ப மறுகொழுந்து நட்டான் அப்படின்னா மறுகொழுந்து செடியை நட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அந்த சினை தன்னை குறிக்காமல் தன்னுடைய முழு பொருளையும் குறிக்கிறது. அதாவது தான் எங்க இருந்து வருமோ அந்த தாவரத்தை குறிக்கிறது. அப்ப சினையை மட்டும் குறிப்பிடாமல் முழு தாவரத்தையும் குறிப்பிடுவதனால் இது சினையாகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது மஞ்சள் பூசினால். இது என்ன அப்படின்னா, மஞ்சள்னா மஞ்சக்கிழங்குல உரசி பூசுறத மஞ்சள் பூசுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மஞ்சள் அப்படிங்கிறது என்னது? ஒரு வகையான நிறம். ஒரு நிறம் அப்படிங்கறத கொண்டு போய் பூச முடியாது. அந்த நிறத்தை உடைய பொருளைத்தான் பூச முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த நிறத்தை குறிப்பிடாமல், இந்த நிறம்ங்கிற அந்த பண்பை குறிப்பிடாமல் அந்த பண்பை உடைய கிழங்கை குறிப்பிடுகிறது. அப்போ இந்த இடத்துல மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பண்பு. அந்த பண்பு அந்த வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிழங்குக்கு ஆகி வந்ததுனால இது பண்பாகு பெயர். ஓகேங்களா? ஒரு நிறம்னா கலர், அதை பார்க்க மட்டும்தான் உங்களால முடியும், பூசிக்கலாம் முடியாது. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இங்க ஆகி வந்துள்ளதுனால இது பண்பாகு பெயர். அதாவது மஞ்சள்ங்கிறது ஒரு நிறம்னா பண்பு பெயர்ல வரும். ஓகேங்களா? நிறம், சுவை, வடிவம், இது எல்லாமே ஒரு பொருளுடைய பண்புன்னு அர்த்தம். அப்போ அந்த பண்பை குறிக்காமல், பண்பை மட்டும் குறிப்பிடாமல் அந்த பண்பை உடைய வேறொரு பொருளை குறிப்பிடுவதனால் இது பண்பாகு பெயர். அடுத்தது வற்றல் தின்றான். இதுல வற்றல், தள்ளல், அம்மை அப்படின்னு வந்தாலே இது என்னது? தொழில் பெயர். வற்றல் அப்படின்னா வற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருள்ல நீர் இருக்கு அப்படின்னா அது வத்தி போறதுதான் வற்றல்னு சொல்லுவோம். அப்ப வத்தி போறதுங்கிறது ஒரு தொழில். அந்த தொழிலை திங்க முடியுமா? திங்க முடியாது இல்ல. அப்போ இந்த இடத்துல வற்றல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு உணவு பொருளை குறிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ பழைய சாதம் எல்லாம் மிஞ்சிருச்சு, இல்ல சாதத்தை வச்சு வத்தல் போடுவாங்க. சாதத்துல உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சு சின்ன சின்னதா புடிச்சு வெயில்ல காய வைப்பாங்க, வெயில்ல வத்த வைப்பாங்க. ஓகேங்களா? அத வத்த வைக்கிறாங்க பாருங்க வெயில்ல. அந்த பிடிச்சு வைக்கிறதுல இருக்கக்கூடிய நீர் வத்தணும் தான் வெயில்ல வைக்கிறாங்க. சோ அது வத்தல். அந்த வத்துறதுனால அது என்னன்னு சொல்றாங்கன்னா வற்றல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அது வத்தல் அப்படிங்கிறது அங்க ஒரு தொழில் தான். அது அந்த தொழிலை குறிப்பிடாமல் அது ஒரு உணவு பொருளை குறிப்பிடுகிறது. அப்ப வற்றல் தின்றான் அப்படிங்கிறது ஒரு தொழில். அந்த தொழிலை குறிப்பிடாமல் ஒரு உணவு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால் இது தொழில் ஆகு பெயர். தன்னுடைய தொழில், வற்றல்ங்கிறது ஒரு தொழில் பெயர். தொழில் பெயரில் வராமல் ஒரு உணவு பொருளுக்கு ஆகி வருவதனால் இது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலிங்கிறது என்னது? ஒரு கருவி. அந்த கருவியை கேட்டு மகிழ முடியுமா? அந்த கருவியில வரக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுத்தான் மகிழ முடியும். அப்போ இந்த கருவியை கேட்டு அவன் மகிழல. இந்த வானொலி கேட்டு அப்படிங்கிறது இந்த கருவியை அவன் கேட்கல, இந்த கருவியில இருந்து வரக்கூடிய ஒளியை கேட்டுதான் மகிழ்றான். அப்போ இந்த இடத்துல வானொலிங்கிறது தன்னுடைய கருவி அப்படிங்கிற அந்த பொருள்ல வராம அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கு ஆகி வருவதனால் கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வானொலி என்னும் கருவி அதன் காரணமாகியனா அதுல இருந்து வரக்கூடிய விளையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சோ அதன் காரணமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்துள்ளது. நம்ம அந்த கருவியை கேட்டு வானொலி எவ்வளவுப்பா 10 ரூபா அப்படின்னு கேட்டு மகிழ்றது இல்ல. சோ அப்ப வானொலி கேட்டுனா வானொலியிலிருந்து வரும் அந்த பாடலை கேட்டு மகிழ்தான் அர்த்தம். அப்ப அந்த கருவி தன்னுடைய கருவிங்கிற அந்த பொருளை குறிப்பிடாமல் வேறொன்றனுக்கு அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கு ஆகி வந்துள்ளது. சோ அதனால் இதை கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பைங்கூழ் வளர்ந்தது. இதுல கூழ் அப்படின்னா என்னன்னா ஒரு வகையான உணவு பொருள். கூழ் எல்லாருக்குமே தெரியும்.
அப்ப ஒரு உணவு பொருள் வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப அந்த உணவு பொருள் அப்படிங்கிறது தானியங்களை வச்சு செய்யக்கூடியதுதான் இந்த கூழ். அதாவது கம்பு, சோளம் இதெல்லாம் வச்சு கூழ் காசுவாங்க. சோ அப்படிங்கும்போது அந்த தானியங்கள், அந்த கூழ் அப்படிங்கிற அந்த உணவுப் பொருளை குறிக்காமல் அந்த தானியங்களுக்கு, அந்த பயிர்களுக்கு ஆகி வந்துள்ளது. இப்ப பைங்கூழ் வளர்ந்ததுன்னா சோளம் வளர்ந்தது, கம்பு வளர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த தானியங்களுக்கு ஆகி வந்திருக்கிறது. ஓகேங்களா? அப்ப அந்த கூழ்ங்கிற அந்த காரியம் தன்னை குறிக்காமல் அது உருவாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த கருவிக்கு, அந்த தானியத்திற்கு, தானியத்தை வச்சுதானே உங்களால கூழ் காய்ச்ச முடியும். அப்ப காரியம், அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு கருவி, இன்னொன்னு காரியம். ஓகேங்களா? காரியம்ங்கிறது விளைபொருள். இப்ப இங்க விளைபொருள் என்னது? கூழ். இந்த கூழ் காசுறதுக்கு என்ன வேணும்? தானியம் வேணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல கூழ் அப்படிங்கிறது இந்த கூழ் உணவுப் பொருளை குறிப்பிடல. அதுக்கு பதிலா அதை உருவாக்க காரணமா இருக்கக்கூடிய அந்த தானியத்தை குறிப்பிடுது. அதாவது கருவியை குறிப்பிடுது. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது காரியம் அதன் பொருளில் வராமல் அது உருவாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்துள்ளது. பைங்கூழ் வளர்ந்ததுன்னா தானியங்கள், பசுமையான தானியங்கள், பயிர்கள் வளர்ந்தது, பசுமையான பயிர்கள் வளர்ந்ததுன்னு வருது. அப்போ இந்த பயிர் வச்சுதான் காச முடியும். அப்ப இந்த பயிருக்கு ஆகி வந்துள்ளது. அதனால இதை காரியவாகு பெயர்னு சொல்லுவாங்க. இந்த கருவியாகு பெயரும் காரியவாகு பெயரும் ஆப்போசிட்னு சொல்லலாம். ஏன்னா இங்க கருவி வானொலி. ஓகேங்களா? காரியம் அப்படிங்கிறது இதுல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் காரியம். அப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய செயல் என்னது? ஒளி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வானொலி கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா அந்த ஒளியை கேட்டு மகிழ்ந்தான். அப்ப அந்த காரியத்தை கேட்டு மகிழ்ந்தான்னு வருது. ஆனா இங்க கருவியை கொடுத்துட்டு காரியம் அப்படிங்கிற பொருளுக்கு ஆகி வருது. அதனால இது கருவியாகு பெயர். ஆனா இங்க என்னன்னா காரியத்தை கொடுத்துட்டு கருவிக்கு ஆகி வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இதுல வானொலி கேட்டு மகிழ்ந்தான்ங்கிறதுல வானொலிங்கிறது கருவி, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளிதான் காரியம். ஓகேங்களா? சோ இப்ப வானொலி கேட்டு மகிழ்ந்தான்ங்கிறதுல வானொலிங்கிறது தன்னுடைய வானொலிங்கிற கருவி பொருள்ல வராம இதுல இருந்து வரக்கூடிய இந்த காரியத்திற்கு ஆகி வருகிறது. இதுக்கு ஆகி வருது. அதனால இது கருவி ஆகு பெயர். இந்த காரியமானது காரியத்தை குறிக்கிறது. கருவி தன்னை குறிக்காமல் காரியத்தை குறிப்பதனால் அது கருவி ஆகு பெயர். ஆனா இந்த இதுல பயிர் வச்சுதான் கூழ் காய்ச்ச முடியும். அப்ப பயிருங்கிறது கருவி, அதை வச்சு கூழ் காசுறோம் பாருங்க, அது விளைபொருள் தான் கூழ். அப்ப இந்த இடத்துல கூழ் அப்படிங்கிறது காரியம். ஆனா இந்த இடத்துல கூழ்ங்கிற அந்த காரியம் தன்னை குறிக்காமல் தான் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய கருவியை குறிக்கிறது. அப்ப காரியம் தன்னை குறிக்காமல் கருவியை குறிப்பதனால் இது காரியவாகு பெயர். ஓகேங்களா? சோ தன்னுடைய பொருளை குறிக்காம வேறொரு பொருளை குறிக்கிறது தான் ஆகு பெயர். அப்ப காரியம் தன்னை குறிக்கல, அது உருவாக காரணமா இருந்த கருவியை குறிக்குது. அப்ப இது காரியவாகு பெயர். இங்க கருவி தன்னை குறிக்கல, இதுல இருந்து வரக்கூடிய காரியத்துக்கு ஆகி வருது. அப்ப இது கருவி ஆகு பெயர். தன்னை குறிப்பிடாமல் எது வருதோ அததான் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை இன்னொன்னு கூட சொல்லலாம். இப்ப கணிதம் படித்தேன், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியவாகு பெயர். அது என்ன கணிதம் படித்தேன்னா, கணிதம் அப்படிங்கிற சொல்ல படிக்கிறது கிடையாது. கணிதம், அந்த கணிதம் டெபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் அதெல்லாம் படிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல கணிதம் அப்படிங்கிற சொல்லை படித்தேன்னு வரல. ஓகேங்களா? சோ இது வந்து காரியம். கருவி என்னன்னா கணித நூல்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ கணித நூல்களை படித்தேன் அப்படிங்கறதா இங்க கணிதம் படித்தேன்னு வருது. அப்ப கணித நூல்கள்ல இருந்துதான் கணிதம் அப்படிங்கிற அந்த அறிவை பெற முடியும். அப்ப கணிதம் அப்படிங்கிறது வந்து காரியம். கருவி எதுனா கணித நூல்கள். இப்ப கணித நூல்களில் இருந்துதான் இந்த காரியத்தை நான் படிக்க முடியும். அப்ப இந்த காரியம் அப்படிங்கிறது இந்த காரியத்தை குறிப்பிடாமல் இது உருவான கருவி, அந்த கணித நூல்களை இந்த இடத்துல குறிப்பிடுது. அதனால இது காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை படிக்க முடியாது. அறிஞர் அண்ணா எழுதிய நூல்களைத்தான் படிக்க முடியும். இது வந்து கருத்தா வாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்தா அப்படின்னா என்னன்னா எழுவாய்ன்னு அர்த்தம். சோ இந்த தொடரை நீங்க விரித்து எழுதினீங்கன்னா எப்படி எழுதுவீங்கன்னா அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகத்தை, எழுதிய நூல்களை, நூலைன்னு கூட வச்சுக்கோங்க, நூலை படித்திருக்கிறேன் வருதா? சோ யார் எழுதிய நூலை படித்திருக்கிறேன்? அறிஞர் அண்ணா எழுதிய நூலை படித்திருக்கிறேன். அப்ப இது என்னது? எழுவாய். என்ன பண்ணிருக்கேன்? படித்திருக்கிறேன். அப்ப இது வந்து என்னது? பயனிலை. சோ இப்ப இந்த எழுவாய் இருக்குல்ல, அதத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கருத்தான்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த எழுவாய் என்னது? இந்த கருத்தாவை குறிக்கல, அறிஞர் அண்ணாவை குறிக்கல, அதற்கு பதிலா என்ன குறிக்குது? அவர் எழுதிய நூலை குறிக்கிறது. அப்ப கருத்தா
தன்னை குறிக்காமல் அது எழுதிய நூலுக்கு ஆகி வருவதனால் இது கருத்தாவாகு பெயர். கருத்தானா ஒண்ணு இல்ல, எழுவாய். இந்த இடத்துல அறிஞர் அண்ணாங்கிறது எழுவாய். இந்த இடத்துல அறிஞர் அண்ணாவை படுத்திருக்கிறேன்னா அண்ணாவை குறிப்பிடல, அண்ணா எழுதின நூலை குறிப்பிடுது. அப்ப கருத்தாவை குறிப்பிடாமல் கருத்தா எழுதிய நூலுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது கருத்தாவாகு பெயர் அப்படிம்பாங்க. அடுத்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்றாங்க. இதுல ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா என்ன பொருள்? ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா ஒரு குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப இதுல ஒன்று அப்படிங்கிறது ஒண்ணு அப்படிங்கிற நம்பரை மீன் பண்ணல, ஒரு குழந்தை அப்படிங்கறத மீன் பண்ணுது. அப்ப ஒன்று அப்படிங்கிற அந்த எண்ணானது என் பெயரை குறிப்பிடாமல் குழந்தையை இங்கு குறிப்பிடுகிறது. அப்ப இந்த மாதிரி தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் இன்னொன்னுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். இங்க என் பெயரை குறிப்பிடாம குழந்தையை குறிப்பிடுறதுனால இது எண்ணல் அளவே ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2 கிலோ கொடு அப்படின்ற. இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, பருப்பு எவ்வளவுப்பா அப்படிங்கிறீங்க, கிலோ 20 ரூபா அப்படிங்கிறாங்க. 2 கிலோ கொடு அப்படின்றோம். 2 கிலோ பருப்பு கொடுன்னு கேட்டா அது ஆகு பெயரே கிடையாது. ஆனா 2 கிலோ கொடு அப்படிங்கும் போது அவனுக்கு புரிஞ்சிச்சு என்னன்னு, பருப்புன்னு. அப்ப அந்த 2 கிலோ அப்படிங்கிறது இங்க எதற்கு ஆகி வந்திருக்கு? பருப்புக்கு ஆகி வந்திருக்கு. பருப்புன்னு இன்டைரக்டா மீன் பண்ணுதுல்ல, சோ அதுதான். அப்ப இந்த 2 கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை. அப்ப இந்த கிலோங்கிறது எடுத்தல் அளவை. அப்ப இந்த இடத்துல எடுத்தல் அளவையை குறிப்பிடாமல் பருப்பை கொடு அப்படின்ற பொருளில் வருகிறது. அப்ப அந்த அளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது எடுத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேங்களா? இதே மாதிரிதான் எண்ணெய் எவ்வளவுப்பான்னு கேக்குறீங்க, 1 லிட்டர் 100 ரூபாப்பா அப்படிங்கிறோம். 1/2 லிட்டர் கொடு அப்படின்னா 1/2 லிட்டர் எண்ணெய் கொடுன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல 1/2 லிட்டர் அப்படிங்கிற அந்த முகத்தல் அளவை தன்னை குறிக்காமல் தன் அளவுள்ள அந்த அளவுள்ள ஒரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. சோ அதனால் முகத்தல் அளவை ஆகு பெயர். 1/2 லிட்டர், லிட்டர்ங்கிறது வந்து முகத்தல் அளவை. சோ முகந்து அளக்கக்கூடிய அளவை, அதனால அது முகத்தல் அளவை. அப்ப முகத்தல் அளவையை குறிப்பிடாமல் அந்த அளவுள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்தது 5 மீட்டர் வெட்டினான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நீட்டல் அளவை தான் 5 மீட்டர். 5 மீட்டர் வெட்டினான்னா 5 மீட்டர் அளவுள்ள ஒரு துணியை வெட்டினான்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல 5 மீட்டர்ங்கிறது நீட்டல் அளவை குறிப்பிடாமல் துணியை குறிப்பிடுகிறது. சோ அந்த அளவுள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால் இதை நீட்டல் அளவை ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டர், முழம் இது எல்லாமே நீட்டல் அளவை தான். ஓகேங்களா? அடுத்தது கற்பவை கற்ற பின் ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அதாவது இங்க ஒரு 5 இது கொடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொன்றிலையும் 2 தொடர் கொடுத்திருக்காங்க. இதுல 1 ஆகு பெயர், இன்னொன்று சாதாரண தொடர். ஓகேங்களா? இப்ப தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தார். இந்த இடத்துல எதுவுமே எதற்குமே ஆகி வரல. முழு பொருள், அதோட பொருள் அதுல அப்படியே கொடுத்திருக்கு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தார். இங்க எதுவுமே எதுக்கும் ஆகி வரல. ஓகேங்களா? சோ அதனால இது பொதுவான தொடர். இது வந்து ஆகு பெயரே கிடையாது. ஆனா 2வது தொடர் பாருங்க, தமிழரசி வள்ளுவரை படித்தாள்ங்கிறோம். சோ இந்த இடத்துல வள்ளுவரை படிக்க முடியாது, வள்ளுவர் எழுதிய நூல்களைத்தான் படிக்க முடியும். அப்ப வள்ளுவர் அப்படிங்கிற அவர் எழுதிய நூல்களைத்தான் குறிப்பிடுது. அப்ப எழுவாயை குறிப்பிடல, அந்த எழுவாய் எழுதிய நூல்களை குறிப்பிடுகிறது. அப்ப கருத்தாவை குறிப்பிடுகிறது. அப்ப கருத்தா எழுதிய நூலுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது என்னது? கருத்தாவ் ஆகு பெயர். இப்ப இந்த 2வது தொடர் தான் ஆகு பெயர். ஓகேங்களா? முதல் தொடர்ல ஆகு பெயரே இல்ல. அடுத்தது 2வது மாமனின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது அப்படின்றாங்க. மாமனின் வருகைக்கு வீடே மகிழ்கிறதுனா வீடா மகிழும்? வீடுங்கிறது ஒரு இடம். இடம் மகிழுமா? மகிழாது. அந்த இடத்தில் உள்ள நபர்கள் தான் மகிழ்கிறார்கள். அப்ப வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்கிறார்கள். அப்ப இந்த வீடே மகிழ்கிறதுங்கிறது வீட்டில் உள்ள நபர்கள் மகிழ்கிறார்கள் அப்படின்னு பொருள் வருது. அப்ப இடம் தன்னுடைய இடப்பெயரை குறிப்பிடாமல் அந்த இடத்தில் உள்ள நபர்களை குறிப்பிட்டு வருகிறது. அதனால் ஒன்றனுக்கு இடமானது வேறு ஒன்றுக்கு ஆகி வந்துள்ளதனால் இந்த தொடரில் இடவாகு பெயர் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஆனா அடுத்த தொடர் பாருங்க, நாடும் வீடும் நமதிரு கண்கள் அப்படின்றாங்க. நாடு ஒரு கண்ணு, வீடு ஒரு கண்ணுன்னு ஒரு உவமைதான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சினை இன்றொன்னுக்கு ஆகிலாம் வரல, வரையத்து பொருள்லாம் தரல. ஓகேங்களா? இந்த இடத்துல வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. வெளிப்படையா சொல்லும் பொழுது அது ஆகு பெயரே கிடையாது. இது ஆகு பெயரே கிடையாது. நிறைய பேர் இதை என்னன்னு சொல்றாங்கன்னா சினையாகு பெயர்னு சொல்றாங்க. இப்போ சினையாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு தலைக்கு ஒரு பழம் கொடுன்னு சொல்றேன். ஒரு தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றேன். இப்ப இந்த தலை அப்படின்னா என்னது? ஒரு தலைக்கு ஒரு பழம். தலைங்கிறது ஒரு சினை, ஒரு உறுப்பு. அப்ப ஒரு தலைக்கு ஒரு பழம் கொடுனா ஒரு தலைனா ஒரு தலை உடையவன் அப்படின்னா ஒரு நபருக்குன்னு அர்த்தம். அந்த தலையை உடைய நபருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த இடத்துல ஒரு சினை ஒரு நபரை குறிப்பிடுது, அதனால இது சினையாகு பெயர். சரிங்களா? இந்த இடத்துல தலைங்கிறது எதை குறிப்பிடுது? நபரை குறிப்பிடுது, உறுப்பை குறிப்பிடல. தலைங்கிறது தலைங்கிற பொருள்ல வரல,
ஒரு நபரை குறிப்பிடுது. அப்ப இந்த இடத்துல ஒரு சினை தன்னை குறிக்காமல் ஒரு நபரை குறிப்பதனால் அது சினையாக பெயர். ஆனா இங்க நாடும் வீடும் நமதரு கண்கள் அப்படின் போது கண்கள் அப்படிங்கறது இன்டைரக்டா இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல. நாடு ஒரு கண்ணு வீடு ஒரு கண்ணுப்பா அப்படின்னு ஒரு ஊமைத்தான் சொல்லியிருக்காங்களே தவிர மறைப்பொருள்ல வரல. மறைப்பொருள்ல வந்தாதான் அது ஆகு பெயரா வரும். ஓகேங்களா? சோ இதுல ஆகு பெயரே கிடையாது. அடுத்தது பாருங்க, கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினால் இருக்கா, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஆகு பெயரே இல்ல. கரெக்டா எக்ஸாக்டா கொடுத்திருக்காங்க. கலைச்செல்விங்கிற ஒரு பொண்ணு பச்சை நிறம் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்திருக்கிறாள் அப்படின்றாங்க. இதுல எந்த ஒரு சொல்லும் இன்னொன்றுக்கு ஆகி வரவில்லை. ஓகேங்களா? அப்ப இதுல ஆகு பெயர் இல்லை. அப்ப இந்த ஈல வந்து எது ஆகு பெயர்னா ரெண்டாவதா கொடுத்திருக்கிறதா ஆகு பெயர். ஏன் அப்படின்னா கலைச்செல்வி பச்சை உடுத்தினால் வருதா, அப்படின்னா என்னன்னு அர்த்தம், கலைச்செல்வி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை உடுத்தினால் அர்த்தம். அப்ப இந்த பச்சைங்கிறது என்னது, ஒரு நிறம். இந்த நிறம் நிறத்தை குறிப்பிடாமல் அந்த நிறத்தில் உள்ள ஒரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. அப்ப நிறம்ங்கிறது என்னது, பண்பு. அப்ப பண்பை குறிப்பிடாமல் இன்னொன்றுக்கு ஆகி வந்துள்ளது. அப்ப அது என்னது, பண்பாகு பெயர். நிறைய பேர் இது ஏன் வந்து பொருளாகு பெயர் போடுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இங்கேயே உங்களுக்கு கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. மஞ்சள் பூசினான்னா மஞ்சள்ங்கிறது ஒரு நிறம். அப்போ மஞ்சள்ங்கிறது அந்த நிறத்தை குறிப்பிடாமல் அதனுடைய பண்பை, மஞ்சள்ங்கிறது ஒரு பண்பு, நிறம்னா பண்பு, ஒரு வகையான பண்பு. இப்ப பண்பை குறிப்பிடாமல் அந்த பண்பை உடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது பண்பாகு பெயருங்கிறோம்ல, அதே கான்செப்ட் தானே இங்க. கலைச்செல்வி பச்சை உடுத்தினால்னா பச்சைங்கிறது ஒரு நிறம், நிறம்னா பண்பு. அப்ப அதோடைய பண்பை குறிப்பிடாமல் அந்த பண்பில் இருக்கக்கூடிய இன்னொன்றனுக்கு ஆகி வந்துள்ளது. அப்ப அது பண்பாகு பெயர் தானே. ஓகேங்களா? சோ இது வந்து பண்பாகு பெயர். நிறைய பேர் இதை வந்து என்னன்னு சொல்லிடுறீங்கன்னா பொருளாகு பெயர்னு நினைக்கிறீங்க. தப்பு. ஏதாவது அதோட பொருளை குறிக்கிறாம இன்னொன்னு குறிக்குது பாருங்க, அதுதான் ஆகு பெயர். ஓகேங்களா? இன்னொன்னுக்கு ஆகி வரக்கூடிய அந்த பொருளை வந்து சொல்லக்கூடாது. அடுத்தது 4ம் 2ம் சொல்லுக்குருவி. இந்த தொடர்ல 4, 2 அப்படின்றாங்க. 4, 2ல எண் பெயர்கள். ஆனா இந்த இடத்துல எண் பொருள்ல வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 4னா என்னது, நாலடியார். 2னா என்னது, திருக்குறள். அப்ப 4ம் 2ம் அப்படிங்கிறதுல 4ங்கிறது எண்ணானது எண்ணை குறிப்பிடவில்லை. இந்த இடத்தில் எண்ணு 4ங்கிறது நாலடியாரை குறிப்பிடுகிறது. 2ங்கிற எண் தன்னை குறிப்பிடாமல் 2 அடிகளை உடைய திருக்குறளுக்கு ஆகி வந்துள்ளது. சோ அதனால் இங்கு எண்ணானது தன்னை குறிப்பிடாமல் இன்னொன்றனுக்கு ஆகி வந்துள்ளதனால் இது எண்ணளவை ஆகு பெயர்னு பொருள். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஈங்கிற தொடர்ல இந்த முதல் தொடர் தான் ஆகு பெயர் பயின்று வந்துள்ளது. அப்ப ரெண்டாவதா இருக்கிறது கேட்டீங்கன்னா கிடையாது. 4 அடிகளை உடைய 400. 400 அப்படியே வெளிப்படையா கொடுத்திருக்காங்க. இங்க எங்கேயுமே எதுவுமே ஆகிலாம் வரல. ஒன்றை குறிக்காமல் இன்னொன்றுக்கெல்லாம் மீன் பண்ணிலாம் வரல. வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப 4 அடி 400ம் 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும். இதுல எந்த ஒரு ஆகு பெயரும் பயின்று வரவில்லை. ஆனா முதல் தொடர்ல 4ம் 2ம் அப்படிங்கும் போது 4 என்பது 4 அப்படிங்கிற நம்பரை குறிக்கல, 4 அடியாரை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? இங்க 4 அடிங்கிறது 4 அடிதான், 4 அடிகளைத்தான் குறிப்பிடுது, அந்த எண்ணத்தான் குறிப்பிடுது. ஓகேங்களா? இங்க வெளிப்படையாவே கொடுத்துட்டாங்க. 4 அடி 400 4 அடிகளை உடைய 400 அப்படின்ட்டாங்க. சோ வெளிப்படையா வந்திருக்கு. இங்க எதுவுமே ஆகிலாம் வரல. ஆனா இங்க முதல் தொடர்ல ஆகி வந்திருக்கு. அடுத்தது ஊல 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது. உலகம்னா இந்த பூமி. ஞாயிற்றை உலகம், ஞாயிறுனா சூரியன். அப்ப ஞாயிறு வந்து இந்த உலகம், ஆனா பூமி என்னது பண்ணுது, சுத்திதான் வருது. அப்ப இந்த இடத்துலயும் எதுவுமே மறைப்பொருள், ஒன்றனானது இன்னொன்னுக்கு ஆகிலாம் வரல. சோ வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இதுல ஆகு பெயர் எதுவும் பயின்று வரவில்லை. அப்போ அடுத்த தொடர் பாருங்க, நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா அப்படின்றாங்க. இதுல நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமானா, உலகம் அப்படிங்கிறது ஒரு இடம். ஒரு இடம் ஏற்குமானா ஒரு இடத்துக்கு ஏற்கக்கூடிய பண்புலாம் இருக்கா என்ன, இல்ல. இப்ப அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்கள் ஏற்பார்களா அப்படிங்கறதா எங்க கொஸ்டின். சோ அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது உலகத்தை குறிப்பிடாமல் அந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் ஏற்பார்களா அப்படின்ற பொருள்ல வருது. சோ அப்போ ஒரு இடம் தன்னுடைய இடத்தை குறிப்பிடாமல் இடத்தில் உள்ள நபர்களை குறிப்பிடுவதனால் இது இடவாகு பெயர். ஓகேங்களா? புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்க 10 தொடர் இருக்கு, 10க்கும் 10 ஆகு பெயர் வருதுன்னு நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. ஆகு பெயரை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு அவனே தெளிவா கொடுத்துட்டான். 2 கொடுத்திருக்கான். அதுல எது ஆகு பெயர்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆள வந்து 2வது சென்டென்ஸ் ஆகு பெயர், அடுத்தது 2வது ஆள வந்து முதல் தொடர் ஆகு பெயர், 3வதுல ஈல வந்து 2வது தொடர் ஆகு பெயர், 4வதுல முதல் தொடர் ஆகு பெயர், 5வதுல 2வது தொடர் ஆகு பெயர். ஓகேங்களா? இந்த 2ல எது ஆகு பெயர் தான் எடுத்துள்ளது சொல்றானே தவிர என்ன ஆகு பெயர்னு எடுத்துள்ளது சொல்ல உங்களுக்கு. ஓகேங்களா?
அடுத்தது ஆகு பெயர் அமையுமாறு தொடர்களை மாற்றி எழுதுக அப்படின்றாங்க. சோ இங்க ஒரு சாதாரண தொடர் இருக்கு, அந்த தொடரை ஆகு பெயர் வர மாதிரி மாத்தி எழுத சொல்றாங்க. இங்க பாருங்களேன், மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர் அப்படின்றாங்க. இதுல எந்த எந்த ஒரு சொல்லும் இன்னொன்னுக்கு ஆகிலாம் வரல, வெளிப்படையா அதோட பொருள்ல வந்திருக்கு. அப்ப இது ஆகு பெயர் வர மாதிரி நம்ம எப்படி மாத்தலாம்? மதுரை இரவிலும் வணிகம் செய்கின்றதுன்னு மாத்தலாமா? சோ மதுரை இரவிலும் வணிகம் செய்கின்றதுன்னா இந்த இடத்துல மதுரைங்கிற அந்த இடம், அந்த இடத்தை குறிப்பிடாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிடுகிறது. அப்ப மதுரை மக்கள் இரவிலும் வாணிகம் செய்கின்றனர் அப்படின்னு குறிப்பிடுது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்த இதை மாத்தணும் அப்படின்னா இந்த மக்களை விட்டுட்டு மதுரை இரவிலும் வணிகம் செய்கின்றனர் அப்படின்னு வந்துருச்சுன்னா மதுரைங்கிறது இடத்தை குறிப்பிடவில்லை, அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிடுகிறதுன்னு வந்துடும். அடுத்தது இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர், வெளிப்படையாக வெளிவந்தது. ஓகேங்களா? சோ அப்ப இதை எப்படி ஆகு பேரா மாத்தலாம்? இந்தியா எளிதில் வென்றதுன்னு சொல்லலாமா? இந்தியா எளிதில் வென்றதுன்னா இந்தியா அப்படிங்கிற இந்த இடத்தை குறிப்பிடாமல் இங்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டை சேர்ந்த வீரர்களை குறிப்பிடுகிறது. அப்ப ஆகு பெயரா மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரித்தனர். இந்த இடத்துல எந்த ஒரு ஆகு பெயரும் பயின்று வரல. அப்ப இது ஆகு பெயரா மாத்தணும்னா நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கமே சிரித்தது அப்படின்னு போட்டீங்கன்னா அரங்கம் சிரிக்காது, அரங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் சிரிப்பாங்க. அப்ப அரங்கமே அப்படிங்கிறது ஒரு இடம், அந்த இடத்தை குறிப்பிடாமல் அந்த இடத்தில் உள்ள நபர்களை குறிப்பிட மாதிரி இப்போ எழுதுனீங்கன்னா அப்ப ஆகு பெயர் அமைந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது நீரின்றி உலக மக்களால் இயங்க முடியாது, வெளிப்படையா வந்திருக்கு, எந்த ஒரு ஆகு பெயரும் கிடையாது. அப்ப இது எப்படி ஆகு பெயர் இருக்க மாதிரி மாத்தலாம்? நீரின்றி உலகு இயங்காது அப்படின்னு சொல்லாமா? நீர் இல்லாம இந்த பூமியெல்லாம் இருக்கும், இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்க முடியாது. அப்ப நீரின்றி உலகு இயங்காதுங்கிறதுல இந்த உலகு அப்படிங்கிறது உலகுங்கிற இடத்தை குறிப்பிடல, அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிடுகிறது. அப்ப ஆகு பெயர் இருக்க மாதிரி எழுதியாச்சு. புரியுதுங்களா? அடுத்தது மொழியை ஆள்வும் பகுதி. இந்த 7வது இயல்ல மொழியை ஆள்வும் பகுதியில இங்க மொழிபெயர்க்க கொடுத்திருக்காங்க. கான்வர்சேஷனா என்னது? உரையாடல். கான்வர்சேஷன் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் பை சான்ஸ் அட் அ மால். மீட்டிங் பை சான்ஸ், மீட்டிங்னா சந்தித்தல், பை சான்ஸ்னா எதிர்பாராத விதமாக. ஓகேங்களா? அப்ப ரெண்டு நண்பர்களுக்கிடையே எதிர்பாராத விதமாக சந்திக்கும் பொழுது நடந்த உரையாடலை இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அருணா, அருணா ஹாய் வான்மதி, இட்ஸ் கிரேட் டு see you after a long time. லாங் டைம்னா நீண்ட காலம். இப்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது வான்மதி சொல்றான், இட்ஸ் கிரேட் டு seeing you அப்படின்றாங்க. ஆமா, நானும் உன்னை பாக்குறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஹவு லாங் ஹாஸ் இட் பீன்? எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு நாள் ஆயிருக்கும் நம்ம பார்த்து? இட் மஸ்ட் பி மோர் தென் 6 months. அப்ப கண்டிப்பா ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். ஐம் டூயிங் குட், நான் நல்லா இருக்கேன். ஹவு அபவுட் யூ, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அருணா, ஃபைன், நல்லது. ஐ ஹாவ் கம் வித் மை பேரண்ட்ஸ், நான் என்னுடைய பெற்றோர்களோட, பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள், நான் என்னுடைய பெற்றோர்களோட வந்திருக்கேன். தே ஆர் இன்சைட் த கிராசரி ஷாப். கிராசரினா மளிகை கடைன்னு அர்த்தம். சோ தே ஆர் இன்சைட்னா உள்ள. அப்ப அவங்க மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக அந்த மளிகை கடையில இருக்காங்க. வாட் அபவுட் யூ, நீ எப்படி இருக்க அப்படின்றாங்க. நீ என்ன பண்ற, நீ எதுக்கு வந்த அப்படின்ற பொருள். இந்த அபவுட் மட்டும் பல பொருள் வரும். எப்படி இருக்குன்னு கேட்கும், என்ன பண்றேன்னு கேட்கும், அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது வான்மதி, ஐ கேம் வித் மை ஃபாதர், நான் என்னுடைய அப்பாவோட வந்திருக்கேன். he has gone to buy tickets for 3D மூவி. சோ அந்த மால்ல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல, ஒரு திரையரங்குல 3D மூவி, முப்பரிமாண திரைப்படம் பார்ப்பதற்காக டிக்கெட் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அருணா, விச் மூவி, எந்த மூவி அப்படின்னு கேக்குறான். வான்மதி, வெல்கம் டு ஜங்கிள், வெல்கம் டு த ஜங்கிள், வரவேற்கிறோம், காட்டுக்கு வரவேற்கிறோம் அப்படிங்கிற படத்திற்காக போயிருக்காங்க. அருணா, கிரேட், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் டு டேக் மீ டு தட் மூவி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நல்லது, நானும் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்க போறேன், என்னையும் அந்த மூவிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடரை விரிவாக்குக அப்படின்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கறத இந்த இதை பயன்படுத்தி இங்க இருக்கலாம். நல்ல புத்தகம் படிக்கலாம், இல்லைன்னா நாளும் புத்தகம் படிக்கலாம், நாளும் நல்ல புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விளையாடுவது நன்று. இப்போ இங்க அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி இந்த தொடரை விரிவாக்கணும். அப்ப ஓடி ஆடி விளையாடுவது நன்றுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மாலையில் ஓடி ஆடி விளையாடுவது நன்று அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மாலையில் அனைவருடனும் சேர்ந்து ஓடி ஆடி திடலில் விளையாடுவது நன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பிழை நீக்குக. இங்க மயங்கொலி பிழை கொடுத்திருக்காங்க, மயங்கொலிகள் கொடுத்திருக்காங்க. சோ பெருந்தலைவர்
ரூ இந்த ரூ வரக்கூடாது, இந்த ரூ வரும். ஓகேங்களா? அடுத்தது காமராசர் பள்ளி படிப்பை நிறைவு செய்தார், இந்த ரை வரணும். செய்யவில்லை என்றாலும், அதாவது பெருந்தலைவர் காமராசர் பள்ளி படிப்பை நிறைவு செய்யவில்லை, இல்ல இந்த இல் வரணும். ஓகேங்களா? செய்யவில்லை என்றாலும், என்றாலும் இந்த இது வரணும். தனகரம் வரக்கூடாது, ரணகரம் வரணும். ரணகரம் அந்த இன் வரணும். அடுத்தது ரா, இந்த ரா வரும். ஓகேங்களா? அடுத்தது சென்றாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு, அளவு லா, இந்த லா வரணும். ஓகேங்களா? அளவுக்கு புலமைகள் பெற்றிருப்பது பலருக்கும் தெரியாது. ஆங்கில செய்தி இதழ்களை, இதழ் கலை, கலை, இந்த கலைனா கலைன்னு அர்த்தம், ஆனா இந்த கலை வரும். ஓகேங்களா? நாள்தோறும் படித்து எப்போது அறையை, அறை இந்த ரை வரக்கூடாது, இந்த ரை வரணும். அறையை விட்டு வெளியே போனாலும் மின் விசிறியை, விசிறி ரீ, இந்த ரீ வரணும். மின் விசிறியை ரன்னகரம் வரணும். ஓகேங்களா? மின் விசிறியை நிறுத்த மறப்பதில்லை, இந்த ரூல இந்த ரூ, நிறுத்த. வெளியூருக்கு செல்லும் போது தம்முடைய துணிமணிகளை, மணிகளை இது டன்னகரம் வரணும். துணிமணிகளை தாமே எடுத்து வைத்துக் கொள்வார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆகு பெயர்களை அட்டவணைப்படுத்துக. விமலா கூட்டத்தில் உள்ள தட்டிலிருந்து டிசம்பரை தலையில் சூடினாள்ங்கிறாங்க. டிசம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு காலம், ஒரு மாதத்தை குறிப்பிடக்கூடியது. இந்த இடத்துல காலத்தை குறிப்பிடாமல் அந்த காலத்தில் பூக்கக்கூடிய மலருக்கு ஆகி வந்துள்ளதுனால் இது காலவாகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது மல்லிகையை படத்திற்கு சூட்டினாள் அப்படின்றாங்க. இந்த இடத்துல மல்லிகை அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து பொருளாக பெயர். ஏன்னா மல்லிகை அப்படிங்கிறது ஒரு தாவரம், தாவரத்தை கொண்டு போய் படத்துக்கு சூட்ட முடியாது, ஒரு பொருளை சூட்ட முடியாது. மல்லிகை அந்த பொருளில் வரக்கூடிய ஒரு பூவைத்தான் கொண்டு போய் சூட்ட முடியும். அப்ப தன்னுடைய அந்த முழு பொருள்ல வராம பொருளை குறிக்காமல் அதில் வரக்கூடிய சினைக்கு ஆகி வந்துள்ளதால் இது பொருளாக பெயர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அடுப்பிலிருந்து பாலை இறக்கினார். இந்த அடுப்பிலிருந்து பாலை இறக்கினால்னா பாலை தூக்கி அப்படியே அடுப்புல வைக்க முடியாது, பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்திதான் வைக்க முடியும். அப்ப தானி அப்படின்னா இருக்கும் இடம்னு அர்த்தம். அப்ப பால் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து வையின் தான் இந்த இடத்துல பொருள். அதனால இது வந்து தானியவாகு பெயர். ஓகேங்களா? சோ அந்த பொருளை, பாலைங்கிறது பாலை குறிப்பிடாமல் அந்த பால் உள்ள அந்த தானியை குறிப்பிடுகிறது, அதனால இது தானியவாகு பெயர். ஓகேங்களா? பின்பு தோட்டத்திற்கு சென்றார். விமலாவை பார்த்தவுடன் தோட்டம் அமைதியானது. தலைக்கு 200 கொடுங்கம்மா என்று தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் ஒருவர் சொன்னார். தலைக்கு 200 அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல தலைங்கிறது சினையை குறிக்காமல் நபரை குறிப்பிட்டு வருகிறது, அதனால இது சினையாகு பெயர். வெள்ளை மனம் கொண்ட வேலையாட்களின் கூலியை குறைக்க விரும்பாமல் அதனை அவளும் ஏற்றுக்கொண்டாள். வெள்ளை மனம் கொண்ட அப்படின்னா இந்த இடத்துல வெள்ளைனா வெள்ளை கலர்ல மனசு இருக்காது. ஓகேங்களா? அப்ப நிறத்தை இந்த இடத்துல குறிப்பிடவில்லை. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அவர்களுடைய இந்த கள்ளம் கபடம் இல்லாத அப்படிங்கிற பொருள்ல ஆகி வந்திருக்கு, அதனால இது பண்பாகு பெயர். வீட்டில் சமையல் செய்ய எந்தெந்த பொருட்கள் குறைவாக உள்ளன என்பதனை பற்றி சிந்தித்தார். சாப்பாட்டிற்கு 5 கிலோ வாங்க வேண்டும், சாப்பாட்டிற்கு 5 கிலோ அரிசி வாங்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல 5 கிலோ அப்படிங்கும் போது அந்த பொருளுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால எடுத்தல் அளவை, இந்த எடுத்தல் அளவையானது ஒரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால் எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்தது தாளிப்பதற்கு 3 லிட்டர் வாங்க வேண்டும், எது எண்ணெய். அப்ப தாளிப்பதற்கு 3 லிட்டருங்கிற அந்த முகத்தல் அளவையானது முகத்தல் அளவை குறிப்பிடாமல் அந்த அளவுள்ள எண்ணெயை குறிப்பிடுகிறது, அப்ப இது முகத்தல் அளவை ஆகு பெயர். துணி உலர்த்துவதற்கு 4 மீட்டர் வாங்க வேண்டும், எது கயிறு. அப்ப 4 மீட்டர் அப்படிங்கிறது நீட்டல் அளவையை குறிப்பிடாமல் அந்த அளவுள்ள கயிறை குறிப்பிடுகிறது, அப்ப இது நீட்டல் அளவை ஆகு பெயர். அலைபேசி அழைத்தது. அரை நிமிடம் அலைபேசியில் வந்து வயலின் கேட்டு மகிழ்ந்தார். பிறகு எடுத்து பேசினார். கடைக்கு போய்விட்டு வந்த பிறகு பாதியில் விட்டிருந்த சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். சிவசங்கரி அப்படின்னா சிவசங்கரிங்கிற அந்த கருத்தாவை படிக்க முடியாது, அந்த கருத்தா எழுதிய புத்தகத்தை படிக்கிறார். ஓகேங்களா? அப்ப அந்த கருத்தா வாகு பெயர் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அடுத்தது பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க. மானாமதுரை ஒரு அழகான பேரூர். பெருமை கூட்டல் ஊர் தான் பேரூர். பெருமை மை விகுதி பெற்று வருதா, அதுதான் பண்பு தொகை. நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூர். சிற்றோடைனா சிறுமை கூட்டல் ஓடை, சிற்றோடைன்னு மாறும். அவ்வூர் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் செந்தாமரை பூக்கள் மலர்ந்துள்ளன.
செந்தாமரை அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரைன்னு அர்த்தம். இப்ப அதுவும் ஒரு பண்பு தொகை. செந்தாமரை மலர்ந்துள்ளன. கதிரவனின் பேரொளி வீசிட, பேரொளினா பெருமை கூட்டல் ஒளி, பேரொளி வீசிட சோலையில் பைங்கிளிகளின் இன்னோசை கேட்போரை பேரின்பம் அடைய செய்தது. பைங்கிளி பசுமை கூட்டல் கிளி, இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, பேரின்பம் பெருமை கூட்டல் இன்பம். ஓகேங்களா? அடுத்தது அகராதியல். அகராதியல்ல ஈகை அப்படின்னா என்ன பொருள்னா கொடை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். குறும்பு அப்படின்னா குறுநில மன்னன் அல்லது குறும்புத்தனம்னு பொருள். கோன் அப்படின்னா அரசன் தலைவன் பொருள். புகழ் அப்படின்னா புகழ்னு பொருள். பாருங்க இந்த லகரம் தான், ஆனா இந்த சிறப்பு லகரம் இதுல இதோடைய பொருளும் இதுக்கு வரும். புகழ்னா நூல்கள்ல புகழ்னு கொடுத்திருப்பாங்க, இந்த இலக்கியங்கள்ல இந்த புகழ் வந்திருக்கும். அதற்கான பொருள் என்னன்னா புகழ்னு பொருள். அடுத்தது வெற்றி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மொயம்பு அப்படின்னா தோல் வலிமைன்னு பொருள். பாருங்க வலிமையை குறிக்கக்கூடியது எத்தனை சொற்கள் இருக்குன்னு. ஓகேவா? அடுத்தது கலை சொற்கள் அறிவோம். இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. பண்டமாற்று முறை, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் சூப். வடிச்சாறு அப்படின்னா சூப்னு அர்த்தம். ஓகேங்களா? செவ்வியல் இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா இலக்கியம், செவ்வியல்னா கிளாசிக்கல். கரும்பு சாறு அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ். ஓகேங்களா? வடிச்சாறுனா சூப்பு, சாறுனா ஜூஸ். ஓகேங்களா? கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ். இதுல வந்து இந்த சுகர் கேன் ஜூஸ், கிளாசிக்கல் லிட்ரேச்சரு, வெஜிடபிள் சூப்பு, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. சோ அப்ப இந்த வகுப்புல நம்ம இயல் 7ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான ஆகு பெயர் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மொழித்திறன் பயிற்சியில நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்த வகுப்புல இயல் 8ல இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியை பார்க்கலாம். சோ இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு 6th, 7th, 8th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்கான வகுப்புகள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். 9thலயும் இது 7வது இயல். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 இயல்களுக்குமான இலக்கண மொழித்திறன் பயிற்சி பகுதிகள் அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய விஏ புக் சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல செப்பரேட்டா கொடுத்திருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோஸ்ல நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயனடைய செய்யுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. For more videos, stay tuned with VA Book. Thank you.